ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு உண்டான செட்டிங்ஸ் வந்து எப்படி சரியான முறையில் வந்து நம்ம செட்டிங் வந்து நம்ம செட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல வரது புரியாமல் போயிடும். ஸோ ஏகப்பட்ட செட்டிங்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸுமே வந்து நீங்கள் கவனமாக கவனிச்சிக்கணும். அப்போ தான் உங்களால் ஃபுல் செட்டிங்ஸுமே உங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி செட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் போய்க்கோங்க. கூகுள் குரோம் போய்ட்டு வந்து youtube.com சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோனில் பண்ணுறவங்களுக்கும் அதே மெத்தட் தான். டெஸ்க்டாப் மோடில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் youtube.com உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து நம்மளோட சேனலோட ஐடி லாகின்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட லோகோ வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். லோகோ வந்து கிளிக் பண்ணோன்னா யூடியூப் ஸ்டுடியோ பீட்டா வெர்ஷன் இருக்கும். ஸோ அந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சேனலோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம், அதாவது செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த செட்டிங்ஸ்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். டாலரில் தான் இருக்கணும், நம்ம இந்தியன் ரூபிக்கு மாற்றவே கூடாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபியூச்சரில் அமௌண்ட் வரது எல்லாமே டாலரில் தான் வரும். ஸோ இதை ஜென்ரல்ன்றது அப்படியே விட்டுருங்க. டிஃபால்ட்டாக சேனல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல்ன்றதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் கேட்கும். பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ் செட்டிங்ஸ், ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி கேட்கும். இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தம்ப்லைன் வந்து கஸ்டம் தம்ப்லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே வந்து இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஒரு சேனல் வந்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம். சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டு தனியாக வீடியோவே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பேசிக் இன்ஃபோ, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இது வந்து பேசிக்காக இருக்கிறது வந்து நம்ம இங்கே வந்து ஃபுல் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம இந்தியான்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்தியாவில் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து உங்கள் சேனலோட கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த மாதிரி சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீவேர்ட்ஸை கொடுத்து நீங்கள் வந்து இங்கே சேவ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போனோன்னா இங்கே வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் சேனல் ரன் பண்ணுறது வந்து கிட்ஸுக்காண்டியா இல்லை கிட்ஸுக்கு இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ பெரும்பாலும் எல்லா சேனலுமே வந்து நீங்கள் நாட் ஃபார் கிட்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ கிட்ஸ் நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஸோ வந்து நம்ம சேனல் வந்து நாட் ஃபார் கிட்ஸ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்புறமா வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா, ஸோ இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நமக்கு அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டெப் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக் இன்ஃபோவில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்லோட் டிஃபால்ட்டு போகும். அப்லோட் டிஃபால்ட்டில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கும்னா, நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஒரு வீடியோக்குமே வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னு அவசியமே இல்லை. இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டோம்னா, ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்குமே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா இதுலையுமே வந்து சேமாக தான் வரும். ஸோ உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் எல்லா வீடியோக்குமே கொடுக்குற மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 5000 கேரக்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், சோஷியல் மீடியா, வெப்சைட் லிங்க், இந்த மாதிரி உங்களோட அட்ரஸ், இந்த மாதிரி என்னென்ன நீங்கள் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துக்கலாம். டிஸ்க்ளைமர் கொடுக்கனாலும் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஸ்க்ளைமர் கொண்டு நம்மளோட டிஃபால்ட்டில் வந்து நம்ம கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து இங்கே என்னென்ன இருக்குதோ அதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைசன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அதில் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் சேனல் வந்து எந்த மாதிரி கேட்டகரியோ அந்த கேட்டகரி இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கேட்டகரி வரும். ஸோ உங்கள் சேனல் வந்து இப்போ கேமிங் சேனல் கேமிங்கிறது கிளிக் பண்ணிக்கணும். ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸு, நீங்கள் வந்து ஒரு பிளாக் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு பியூட்டி பார்லர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹவு டு ஸ்டைல் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக சேனல் ரன் பண்ணிங்கன்னா எஜுகேஷன் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரி வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. உங்களோட வீடியோ வந்து எந்த மாதிரி லாங்குவேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, தமிழா இங்கிலீஷான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுக்குண்டான லாங்குவேஜ் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து தமிழ் தான், ஸோ தமிழை கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் வந்து இது அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து எப்படின்னா, ஹலோ ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு உண்டான வர கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து விசிபிள் ஆகிட்டு வரும். அதுக்குண்டான இதுதான் வந்து ஆல் கமெண்ட்ஸ்ன்றது. இப்போ ஹோல்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேனலில் வர கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகேன்றப்போ வந்து நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் அந்த கமெண்ட்ஸ் வந்து உங்களோட சேனலில் விசிபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே வந்து இதை நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கிறது பெட்டராக இருக்கும். உங்கள் சேனலுக்கு எல்லாமே ஒன்று முடிச்ச பிறகு கீழே வந்து இந்த மாதிரி டிக் மார்க் இருக்கும். டிக் மார்க் கொடுத்துட்டு வந்து சேவ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பெர்மிஷன்ஸ். இந்த பெர்மிஷன்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சேனல் வந்து நீங்கள் ஒரு பிராண்டிங் சேனலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து
உங்கள் சேனல் வந்து 2-3 பேர் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க ஓகேங்களா. ஸோ சேனல் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, எடிட் பண்ணுற ஆள் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற நபர்களை வந்து நீங்கள் சேனலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த பெர்மிஷன்றது வந்து நமக்கு யூஸ் ஆகிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம மேனேஜ் பெர்மிஷன்றதை கிளிக் பண்ணோம்னா நம்ம யார் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ, இப்போ ஒரு எடிட்டர் இருக்காருன்னா அந்த எடிட்டர் மட்டும் நம்ம உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றப்ப வந்து மேனேஜ் பெர்மிஷன் சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மேனேஜ் பெர்மிஷன் கிளிக் பண்ணோம்னா அவங்களோட சேனலோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து சேனலோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட சேனலோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். திருப்பி அகைன் வந்து மேனேஜ் பர்மிஷன் கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் பர்மிஷன் கிளிக் பண்ணணும்னா உங்களோட டேஷ்போர்டில் வந்து இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் யார் இங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும், இன்வைட் பண்ணுறதுக்கு உண்டான சிம்பிள் காட்டும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் யார் இன்வைட் பண்ணுறீங்களோ அவங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு மெயில் ஐடி நான் டைப் பண்ணுறேன். ஸோ மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணணும்னா அதுக்கு வந்து அந்த ரோல் அந்த நம்பர் வந்து நீங்கள் எந்த மாதிரி ரோல் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ வந்து நான் ஒரு மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணணும்னா அதுக்கு வந்து எந்த ரோல் கொடுக்குறீங்க கேட்கும். ஸோ ஓனர் கொடுக்குறீங்களா, மேனேஜர் கொடுக்குறீங்களா, இல்லை கம்யூனிகேஷன்ஸ் மேனேஜர் மட்டும் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் இதில் வந்து எதனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓனர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சேனலோட ஃபுல் கண்ட்ரோலுமே அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இப்போ மேனேஜர் கொடுத்தீங்கன்னா சில பல விஷயங்கள் மட்டும்தான் அவங்களால ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இன்வைட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்வைட் போகும், மெயில் போகும். ஸோ அதை கிளிக் பண்ணி அவங்க வந்து இன்வைட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் சேனலுக்குள்ளே வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து 2 பேர் வந்து உங்கள் சேனல் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு செட்டிங்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி முடிச்சோன்னா அகைன் உள்ள நீங்கள் போய்ட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் சேனலோட ஃபுல் செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டான வழியில் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வந்து கம்பல்சரி வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ எனபிள் பண்ணி வச்சிங்கன்னா சேனல் வந்து பாதுகாப்பான முறையில் இருக்கும். இந்த சேனல் வந்து கூகுள் ஆட்வேர்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்ப்போம். கூகுள் ஆட்வேர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்ப்போம். எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் கிளிக் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோமே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.